அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. பத்துமலை என்று நம்மில் பெரும்பாலானோரால் பக்தி பரவசத்தோடு அழைக்கப்படும் மலேசியாவின் அந்த பிரம்மாண்டமான திருத்தலம் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல. அது பல 100 மில்லியன் ஆண்டுகால இயற்கையின் விசித்திரமும், ஒரு தசாப்தத்திற்கும் மேலான புலம்பெயர்ந்த தமிழர்களின் உழைப்பும் வரலாறும் கலந்த ஒரு உன்னத பொக்கிஷமாகும். கோலாலம்பூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் இந்த சுண்ணாம்புக்கல் குன்றுகள் சுமார் 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையால் செதுக்கப்பட்டவை என்று புவியியலாளர்கள் கூறுகிறார்கள். இந்த மலையின் அடிவாரத்தில் பாய்ந்து செல்லும் 10 ஆறு என்ற ஆற்றின் பெயரை கொண்டே இதற்கு பத்துமலை என்ற பெயர் உருவானது. தொடக்கத்தில் இந்த அடர்ந்த காடுகளும் குகைகளும் அங்கு வாழ்ந்த பூர்வகுடி மக்களின் தங்குமிடமாகவும் வேட்டையாடும் தளமாகவும் மட்டுமே இருந்தன. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சீன குடியேறிகள் தங்களின் விவசாய தேவைகளுக்காக இங்கிருந்த குகைகளிலிருந்து வௌவால்களின் எச்சங்களை உரமாக சேகரிக்க பயன்படுத்தினர். ஆனால் இந்த இடத்தை ஒரு ஆன்மீக பூமியாகவும் உலகத் தமிழர்களின் அடையாளமாகவும் மாற்றிய பெருமை தம்புசாமி பிள்ளை என்ற ஒரு மாமனிதரையே சாரும். 1890ஆம் ஆண்டு வாக்கில் மலேசியாவில் வணிகராகவும் சமூக தலைவராகவும் இருந்த தம்புசாமி பிள்ளை அவர்கள் இந்த பத்துமலையின் பிரதான குகையின் நுழைவாயிலை பார்த்தபோது அது அவருக்கு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் சக்தி வாய்ந்த வேலின் வடிவத்தை நினைவூட்டியது. அந்த ஆன்மீக உந்துதலே இந்த குகையில் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்குள் விதைத்தது. அடுத்த ஆண்டே, அதாவது 1891இல் குகையின் உச்சியில் முருகப்பெருமானின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு முதல் முறையாக தைப்பூச திருவிழா மிக எளிய முறையில் கொண்டாடப்பட்டது. அன்று தொடங்கிய அந்த ஆன்மீக பயணம் இன்று உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கும் ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக உருவெடுத்துள்ளது. தொடக்க காலத்தில் இந்த குகை கோயிலை அடைவது அத்தனை எளிதான காரியமாக இருக்கவில்லை. செங்குத்தான கரடுமுரடான பாறைகளையும் வழுக்கும் பாதைகளையும் கடந்து மரப்பலகைகளால் ஆன ஏணிகளை பயன்படுத்திதான் பக்தர்கள் குகைக்குள் ஏறிச் சென்றார்கள். பக்தர்களின் பாதுகாப்பை கருதியும் வழிபாட்டை எளிதாக்கவும் 1920களின் நடுப்பகுதியில் மரத்தாலான படிகள் அமைக்கப்பட்டன. பின்னர் அது கான்கிரீட் படிகளாக மாற்றப்பட்டு இன்று நாம் பார்க்கும் 272 வண்ணமயமான படிகளாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த 272 படிகளையும் ஏறிச் செல்லும் போது ஒவ்வொரு படியும் நம் வாழ்வின் சவால்களையும் அதை தாண்டி நாம் அடைய வேண்டிய ஆன்மீக உன்னதத்தையும் உணர்த்துவதாக பக்தர்கள் கருதுகிறார்கள். அண்மை காலத்தில் இந்த படிகளுக்கு அடிக்கப்பட்ட துடிப்பான வானவில் வண்ணங்கள் இந்த இடத்திற்கு உலகளாவிய சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த பத்துமலையின் ஆகச்சிறந்த அடையாளமாக உலகையே வியக்க வைப்பது அதன் நுழைவாயிலில் எழுந்து நிற்கும் 140 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையாகும். உலகிலேயே மிக உயரமான முருகர் சிலைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சிலை வெறும் ஒரு வழிபாட்டு சின்னம் மட்டுமல்ல, அது தமிழர்களின் கட்டிடக்கலை திறமைக்கும் விடாமுயற்சிக்கும் சான்றாகும். 3 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு, நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் அர்ப்பணிப்பு, தாய்லாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட டன் கணக்கான தங்கம் மற்றும் கான்கிரீட் கலவைகளை கொண்டு இந்த சிலை மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டது. இந்த சிலையின் கம்பீரமும் அதன் முகத்தில் வழியும் அமைதியும் தூரத்திலிருந்து பார்க்கும் போதே பக்தர்களின் மனதில் ஒருவித அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் விதைத்து விடுகிறது. பத்துமலையில் பல குகைகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமானது பெருமாள் குகை அல்லது கோயில் குகை என்று அழைக்கப்படும் முதன்மை குகையாகும். இந்த படிகளை கடந்து உள்ளே சென்றால் இயற்கையாகவே அமைந்த பிரம்மாண்டமான குகை மண்டபத்தை காண முடியும். 100 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள இந்த குகையின் கூரையில் ஆங்காங்கே இயற்கையான துளைகள் காணப்படுகின்றன. அந்த துளைகளின் வழியே சூரிய ஒளிக்கற்றைகள் குகைக்குள் விழும்போது ஏற்படும் காட்சி ஏதோ இறைவனே ஒளியடிவமாக இறங்கி வருவதை போன்ற ஒரு மாயாஜால உணர்வை தரும். இந்த முதன்மை குகைக்குள்தான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் பிரதான சன்னதி அமைந்துள்ளது. முதன்மை குகையை தவிர பத்துமலை வளாகத்தில் இன்னும் பல வரலாற்று சிறப்புமிக்க குகைகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் இருண்ட குகை என்று அழைக்கப்படும் டார்க் கேவ். இது முற்றிலும் இயற்கை ஆர்வலர்களுக்கானது. பல கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த குகைப்பாதையில் உலகின் மிக அரிய வகை சிலந்திகள், வௌவால்கள் மற்றும் தனித்துவமான பூச்சி இனங்கள் வாழ்கின்றன. அறிவியல் பூர்வமாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் இந்த குகை மிகவும் பாதுகாக்கப்படுகிறது. மற்றொன்று மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ராமாயண குகை ஆகும்.
இந்த குகையின் நுழைவாயிலில் 50 அடி உயரமுள்ள அனுமனின் பிரம்மாண்ட சிலை நம்மை வரவேற்கும். குகையின் உள்ளே சென்றால் இராமாயண காவியத்தின் முக்கிய காட்சிகள் அனைத்தும் மிக அழகான சிலைகளாகவும் ஓவியங்களாகவும் செதுக்கப்பட்டு ஒளியமைப்புகளோடு காட்சியளிப்பது நம்மை புராண காலத்திற்கே அழைத்துச் சென்றுவிடும். மேலும் கலைக்கூட குகை மற்றும் அருங்காட்சியக குகை ஆகியவையும் இங்கு அமைந்துள்ளன. இவற்றில் இந்து புராண கதைகளை விளக்கும் ஏராளமான சிலைகளும் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பத்துமலையின் ஆன்மீக உச்சம் என்பது ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச திருவிழாதான். மலேசியா மட்டுமின்றி சிங்கப்பூர், இந்தியா, இலங்கை மற்றும் உலக நாடுகளிலிருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த திருவிழாவின் போது இங்கு கூடுகிறார்கள். பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் பல மாதங்கள் விரதமிருந்து பால்குடம் சுமந்தும் உடம்பில் அலகுகள் குத்தியும் விதவிதமான காவடிகளை தூக்கியும் இந்த 272 படிகளில் ஏறி வரும் காட்சி பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். நாதஸ்வர இசையும் வேல்வேல் முருகா என்ற பக்தர்களின் முழக்கமும் அந்த மலையையே அதிரச் செய்யும். மலேசியாவின் பன்முக பண்பாட்டிற்கு இந்த திருவிழா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தமிழர்களின் பாரம்பரியமும் வழிபாட்டு முறையும் அந்நிய மண்ணில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதற்கு பத்துமலை ஒரு வாழும் சாட்சியாகும். இயற்கையின் அசாத்திய படைப்பும் மனிதனின் ஆன்மீகத் தேடலும் கலைத்திறனும் ஒரு புள்ளியில் இணையும் இந்த பத்துமலை காலங்கள் கடந்தும் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டே இருக்கும். குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா. சக்தி உமை பாலனே முருகா, சக்தி உமை பாலனே முருகா. மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. கணவப் பொருள் கண்ட திரு முருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா. முருகா ஹரஹரா ஷண்முகா முருகா, ஹரஹரா ஷண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா.